ஹலோ காய்ஸ், இந்த போக்கிரி படத்தில் பார்த்துருப்பீங்க. வடிவேல் நிறைய கெட்டப்பில் போட்டு வருவார் அந்த ரயிலில். பட் ஆனால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க, விஜய் ஃப்ரெண்ட்ஸு. என்னடா இத்தனை கெட்டப் போட்டு வரோம், எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வடிவேல் கேட்பார். அப்போது நாங்கள் ஏன்டா உன்னை கண்டுபிடிக்க போகிறோம், உங்கள் மண்டையில் இருக்கிற கொண்டை தாண்டா மாட்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆஹா கடைசியில் மண்டையில் இருந்த கொண்டையை வர மறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கதை தான் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசில். என்னென்னா, ஒரு வீட்டில் வேலை செஞ்சுருக்கு ஒரு வேலைக்காரி அம்மா. அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகையை திருடிட்டு வேலையை விட்டு போயிருக்கு. சாமர்த்தியமாக வேலையை விட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து இப்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிருக்கு. அந்த நகை கண்டுபிடிச்சிட்டாங்க. கழுத்தில் நெக்லஸை போட்டு ரீல்ஸ் போட்டிருக்கு. அந்த அம்மா கண்ணில் பட, வீட்டுக்கார அம்மா கண்ணில் பட இப்போ போலீஸார் முடிச்சு விட்டாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் யாரை நம்புறதுனே தெரியல. என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, உத்தரகாண்ட் டேராடூன் பக்கத்தில் ஒரு டூன் ரிப்பப்ளிக் பெரிய ஒரு அடுக்குமாடு குடியிருப்பில் நிதிஷா வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் இன்னொருத்தர் கணவர் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஹையர் பொசிஷன்ஸில் வேலை பார்த்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறாரு, ஹையர் பொசிஷன்ஸ்னாலே நிறைய சம்பளம் வரும். அப்போது அவங்க வீட்டில் சின்ன சின்ன வேலைக்கெலாம் வீட்டில் பெண்மணிகள் வைப்பாங்க, வேலைக்காரி மாதிரி. அப்போது வைக்கும்பொழுது எல்லா வீட்லேயும் வைக்கிற மாதிரி இவங்களும் வச்சுருக்காங்க. அப்போ வீடு லாக்கர்ஸில் நிறைய ஆபரண நகைகள், விலை நெக்லஸ்லாம் ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட வச்சுருந்துருக்காங்க. ஒரு மொபைல் ஃபோன் எல்லாமே காணாமல் போயிருக்கு. காணாமல் போகும்போது எல்லாருக்கும் நேச்சுரலாக வர ஒரு கொஷின் தானே, வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணோட்டம்லாம் வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏமா விமலாதேவின்னு ஒரு பொண்ணு, 34 வயசு பொண்ணு. இவங்க பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் லஹிம்கோர் அப்படிங்கிற ஒரு அங்கே பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க பொழப்பு தேடி டேராடூனில் இருக்கக்கூடிய பாபுகிராம் சோரி அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து இவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த சிம்பிளாக சொல்லட்டுங்களா, கிட்டத்தட்ட 2025 இந்த நெக்லஸ்லாம் காணாமல் போன கேஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத போக சொல்கிறேன். என்ன நடந்திருக்கு, விமலாதேவி சொல்கிறாங்க, வீட்டு வேலைக்காரி அவங்க சொல்கிறாங்க, ஏங்க நான்லாம் எடுக்கலைங்க, வேணா நானே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஏன் மேலே சொல்கிறீங்க, நெக்லஸ் காணுன்னு என்னெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக சொல்லும்போது நிதிஷா வாட்ஸுக்கு ஒரு ஓகே, இந்த பொண்ணே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா அப்போ எடுத்துருக்க மாட்டாப்பா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அந்த நிதிஷா வாட்ஸ் இவங்களை விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2025 மிஸ் ஆன கேஸு, நெக்லஸ் மிஸ் ஆன கேஸு 2022, அதாவது 2024 எண்டில் இவங்க வேலைக்கு சேர்றாங்க விமலாதேவி. அப்புறம் இந்த நெக்லஸ்லாம் காணாமல் போச்சு இல்லை, அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு இவங்களும் விமலாதேவி நின்றுறாங்க. விமலாதேவி 34 வயசு பொண்ணு வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அந்த 2025க்கு அப்புறம் இப்போ 2026 ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதில் அந்த பொண்ணுடைய நெக்லஸ்லாம் இருக்குல்ல, யாரை தொலைஞ்சி போன அந்த அம்மாவோட நெக்லஸை போட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ரீல்ஸை போட்டு இவங்க அந்த வீடை ஷிஃப்ட் பண்ணிட்டு சிக்காகிமியா அப்படிங்கிற ஒரு ஐடி பார்க் இடத்துல வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு மாட்டிருக்காங்க. யார், நிதிஷா வாட்ஸ். அப்போது இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அவங்க கண்ணில் பட்டிருக்கு. படும்பொழுது ஆஹா இது என்னோட நெக்லஸ் ஆச்சே, இந்த பொண்ணு தான் அப்போ திடீர்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு டவுட் வரும், என்ன ப்ரோ ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அந்த பொண்ணு நெக்லஸை விற்கலையே அப்படின்னா அங்கே தான் ஒரு செக்கு. கிட்டத்தட்ட அந்த நெக்லஸ்ஸு ஒரு சில பொருட்கள்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அதை விற்க போக முடியும். அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுமோ தெரியாதில்ல. நிறைய இடத்துல புரோக்கர் மூலிமா விற்க ட்ரை பண்ணியிருக்கா, ஆனால் விற்க முடியல. கடைசி கட்டத்தில் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் யார் கண்டுபிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு, எப்படி போக்கிரி படம் சொன்னல அதே போல் மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆகல இந்த நெக்லஸை போட்டு ரீல்ஸ் போட்டிருக்கு. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது என்னோடய நெக்லஸ் தான், விமலாதேவி தான் எடுத்து திருடிருக்கா அப்படிங்கிறது. ஆனால் அந்த பொண்ணு எப்படி யோசிச்சிருக்கா பாருங்கள், வேணா போலீஸை நான் கம்ப்ளைண்ட் கொடு, நான் வரேன், நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த போல்ட் டிசிஷன் எடுத்து எப்படிலாம் ஏமாத்திருக்கு பாருங்கள். அப்போது இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடக்குது பாருங்கள், எப்படியெல்லாம் மயக்கி பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த இப்போ விமலாதேவி போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆனால் பேசும்போது அந்த போல்டாக பேசுகிறாங்க பாருங்கள், நான் செய்யவே இல்லை, வேணா போலீஸ் ஸ்டேஷன் வரேன் அப்படிங்கிறது. எப்படிலாம் இந்த காலத்தில் மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, முன்னெச்சரிக்கையாக இருங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.